அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக தலைவர் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்திருக்காரு. அதிலிருந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. பாஜக அதிமுக கூட்டணி அமைய போகுது, ஏறக்குறை உறுதியாயிடுச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா தன்னை ஒரு தமிழ் தேசிய ஆர்வலராகவும் நாம் தமிழர் கட்சி ஆதரவாளராகவும் காட்டிக் கொண்டிருக்கிற பல உறவுகள் முகநூல்லையும் யூடியூப்லையும் நம்ம பார்க்க முடியுது. அதிமுக நாம் தமிழர் கட்சி கூட்டணி அமையணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நமக்கு மிகப்பெரிய வியப்பா இருக்கு. எந்த வகையில நாம் தமிழர் கட்சி அதிமுக கூட்டணி வைக்க முடியும்? அதிமுக ஆட்சியில தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்ததை இந்த மக்கள் மறந்துட்டாங்களா? அதிமுக ஆட்சியில இந்த டாஸ்மாக் சாராய விற்பனைக்கு இலக்குகள் நிர்ணயிச்சு விற்கப்பட்டதை இந்த மக்கள் மறந்துட்டாங்களா? அதிமுக ஆட்சியில பல்லாயிரம் கோடி ஊழல் நடந்ததை இந்த மக்கள், நான் மக்கள்னு சொல்றது இந்த தமிழ் தேசிய கருத்தியலாளர்களை, அதிமுக கூட்டணி வைங்கன்னு சொல்ற இந்த தமிழ் தேசிய கருத்தியலாளர்களை கேட்கிறேன், இவங்க இதெல்லாம் மறந்துட்டாங்களா? ஏதோ அதிமுக சிறந்த கட்சி என்பது போலவும் அது வலிமை பெறுவதற்கு நாம் தமிழர் கட்சி அவங்களோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறது போல நீங்களாம் பேசுறது என்ன நியாயம்? திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய நெருக்கடிகள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. நாம் தமிழர் கட்சி இப்பயும் நெருக்கடிகள் தான் சந்திக்குது. நாம் தமிழர் கட்சி நெருக்கடிகளை என்னத்த சந்திக்குது? அண்ணன் சீமான் தான் நெருக்கடிகளை சந்திக்கிறார். அவரே அதை பத்தி கவலைப்படலைங்கும் போது நீங்களே ஏன் கலந்துக்கிட்டு இந்த ஆடம் ஆடுறீங்க? நான் திரும்பவும் சொல்றேன், மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்தாலும் நாம் தமிழர் கட்சிக்கான நெருக்கடிகள் தொடரும். ஆனால் அந்த நெருக்கடிகளால எங்கள் அண்ணன் சீமானை வீழ்த்தவே முடியாது. உறுதியா சொல்றேன். அதாவது இந்த பனங்காட்டு நரிக்கு எல்லாம் எங்க அண்ணன் பயப்படுற ஆளு கிடையாது. எங்க அண்ணன் புலி. அவரு போய் இந்த பன்றிகளோட சலசலப்புக்கெல்லாம் அஞ்சுற ஆளு கிடையாது. நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற கருத்துக்களை கொண்டு வந்து நாம் தமிழர் கட்சிக்குள்ள திணிக்காதீங்க. உங்களுக்கு அதிமுக வலிமை பெறணும்னா நீங்க போய் அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்க, அதிமுகவுக்கு வாக்கு கேளுங்க, அதிமுகவை கட்டமைங்க. ஏன் அதிமுகவோட நாம் தமிழர் கட்சி சேரணும்? சேர்ந்தா மட்டும் இப்ப நாம் தமிழர் கட்சி அதிமுக கூட்டணி அமையுதுன்னு வச்சுங்க, இங்க கன்னியாகுமரியில அந்த கனிம வள கொள்ளைக்கு எதிராக அதிமுக நிற்குங்கிறீங்களா? 8 வழிச்சாலையை கைவிட்டுடும் அப்படின்னு சொல்றீங்களா? சாதிவாரி கணக்கெடுப்பு அதிமுக எடுக்கும்னு நினைக்கிறீங்களா? பஞ்சமி நிலத்தை மீட்டு அதிமுக கொடுத்துரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இஸ்லாமியர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செஞ்சிரும் அதிமுக அப்படின்னு நினைக்கிறீங்களா? பாஜகவை எதிர்த்து சண்டை போடும் அதிமுக அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்ன நினைச்சுக்கிட்டு நீங்க இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கும் அதிமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? ஐயா எடப்பாடி பழனிசாமி அதிகாரத்துல இல்ல, அதனால அப்படியே சைலண்டா இருக்கிறாரு. அதிகாரத்துல இருக்கும்போது இது எல்லாமே நடந்துச்சுல. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு யாரோட ஆட்சி காலத்துல நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? மறுநாள் செய்தித்தாளை பார்த்துதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாங்களா இல்லையா? எப்படி உங்களால இதெல்லாம் சிந்திக்க முடியுதுன்னு எனக்கு புரியல. சரி, ஓகே, சரி. இங்க தேர்தலே எப்படி நடக்குது? திமுக விசிக கூட்டணி இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு விசிக எப்படி வெற்றி பெறுது? விசிக வாக்குக்கு பணம் கொடுக்கறது இல்ல, அவங்க பெட்டி வாங்குறதும் சரி, வாக்குக்கு பணம் கொடுக்கறது இல்ல. ஆனால் திமுக அந்த இடத்துல வாக்குக்கு பணம் கொடுக்கும். பணம் கொடுத்து விசிக வேட்பாளரை வெற்றி பெற செய்வாங்க. ஏன் விசிக திமுக வாக்காளர்களுக்கும் விசிக வாக்காளர்களுக்கும் பணம் கொடுத்து வாக்குகளை பெறுறாங்கன்னா, அதிமுக பணத்தை கொடுத்து அந்த வாக்குகளை எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. சொந்த கட்சிக்காரங்களுக்கு பணம் கொடுத்துதான் வாக்குகளை பெறணுங்கிற நிலையை திமுகவும் அமைச்சு வச்சிருக்கு, அதிமுகவும் அதை தான் அமைச்சு வச்சிருக்கு. இப்ப நாம் தமிழர் கட்சி அதிமுக கூட்டணி அமைஞ்சா அதிமுக வாக்குக்கு பணம் கொடுக்காம இந்த தேர்தலை சந்திக்குமா? உங்களால அத உறுதியா சொல்ல முடியுமா? அதிமுக மக்களுக்கு பணம் கொடுக்கலன்னா மக்கள் எல்லாம், அதிமுக வாக்காளர்கள் மொத்தமா அதிமுகவுக்கு வாக்கு செலுத்திடுவாங்களா? நம்மளோட கூட்டணி வச்சாலும் வைக்கலனாலும் அதிமுக இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும்,
மற்ற இதர கட்சிகளா இருக்கட்டும் வாக்குக்கு காசு கொடுத்துதான் அந்த வாக்குகளை பெறுவாங்க. தமிழ்நாடு அரசியல் களத்துல வாக்குக்கு காசு கொடுக்காம வாக்குகளை பெறக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இப்ப வெளிப்படையா சொல்லணும்னா கூட நாம் தமிழர் கட்சி அதிமுக கூட்டணி அமைந்தால் நாம் தமிழர் கட்சி தோற்றுவிடும். அதிமுக எல்லா இடங்களிலும் வெற்றி பெறும். எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் நிக்கிற பகுதிகளில் அதிமுக வாக்குகள் நாம் தமிழர் கட்சி நோக்கி நகராது. முதல்ல அதை நீங்க ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கோங்க. அதிமுகவோட வாக்குகள்ல 70% வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு வராது. ஏன் வராது அப்படின்னா, ஒரு தொகுதியில நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் போட்டியிடுகிறார் அப்படின்னா அந்த தொகுதியில இருக்கிற அதிமுகவின் ஒன்றிய செயலாளர் வரலையும் பணம் வாங்குவார் திமுகவிடம். அந்த ஒன்றிய செயலாளர் அந்த பணத்தை தன் கட்சிக்காரர்களுக்கு கடத்துவார். ஏன்னா நீங்க நினைக்கலாம் அதிமுகவும் திமுகவும் ரொம்ப பெரிய எதிரான கட்சிகள் அப்படின்னு நினைக்கலாம். இங்க வாங்க, ஒன்றிய செயலாளர் அளவுக்கு வாங்க, கிளை செயலாளர் அளவுக்கு வாங்க, பணம்னு வந்துருச்சுன்னா எல்லாம் ஒன்னா இருப்பாங்க. உங்களுக்கு தெரியாது. இந்த அரசு கருத்தியல் தளத்தில் இருக்கிற உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும். திமுக காரன் அதிமுக ஒன்றிய செயலாளருக்கு பணம் கொடுப்பான். நாம் தமிழர் கட்சியை ஜெயிக்க வச்சு நீ என்ன பண்ண போற? நீ கூட ஜெயிச்சுக்கோ, ஆனா நாம் தமிழர் ஜெயிக்கிறதுக்கு வழி விடாத அப்படின்னு பேசுவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் கமிஷன். திமுக ஆட்சியில அதிமுக ஒன்றிய செயலாளருக்கு கமிஷன் போகுதுன்னு பேச்சு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது, ஆனா அந்த பேச்சு இருக்கு. அவங்களுக்குள்ள அந்த ஒற்றுமை இருக்கு. இந்த கமிஷன், இந்த கரப்ஷன், இந்த மாதிரி விடயங்கள்ல அவங்க எல்லாரும் ஒற்றுமையா தான் இருக்காங்க. திமுக வீழணுங்கிறதுல நீங்க எந்த அளவுக்கு உறுதியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அதிமுக வாழணும் நீங்க நினைக்கிறது எந்த வகையில தமிழ் தேசிய அரசியலுக்கு உகந்ததா இருக்குன்னு எனக்கு புரியல. இப்ப நாம் தமிழர் கட்சி ஒரு தொகுதியில நிக்குதுன்னா அந்த தொகுதியில இருக்கிற அதிமுக ஒன்றிய செயலாளர் இருந்து அதிமுக சேர்ந்த உறவுகள் வரலையும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த மாட்டான். அவன் திமுக கிட்ட காசை வாங்கிட்டு திமுகவுக்கு தான் வாக்கு செலுத்துவான். ஏன்னா நாம் தமிழர் கட்சி வாக்குக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு காசு கொடுத்து வாக்குகள் வாங்கி பழக்கம் இல்லை. நாம் தமிழர் கட்சி அதை ஆதரிக்கவும் ஆதரிக்காது. அண்ணன் சீமான் அதை ஆதரிக்கவும் ஆதரிக்க மாட்டார். அதை நீங்க புரிஞ்சிக்காம நீங்க திரும்ப திரும்ப அதிமுக நாம் தமிழர் கூட்டணி பத்தி பேசி இந்த மக்கள் கிட்ட, இந்த ஒருங்கிணைஞ்சு நிக்கிற நாம் தமிழர் தம்பிகள்கிட்ட உங்க சில்லத்தனமான இந்த அரசியலை திணிப்பதன் மூலம் நாம் தமிழர் கட்சிக்குள்ள ஒரு மிகப்பெரிய சலசலப்பை நீங்க உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு இந்த மனநிலையை நீங்க மாத்துங்க. நமக்கு திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் இந்த 4மே நமக்கு ஒத்து வராத ஒண்ணு. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு இந்த அதிமுக நாம் தமிழர் கட்சி கூட்டணியை நீங்க சிந்திக்க வேண்டாம். அது தமிழ் தேசிய அரசியலுக்கு வலிமையை ஏற்படுத்தவே ஏற்படுத்தாது. அதை முதல்ல நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நாம் தமிழர் கட்சி வெல்வதற்கான வேலையை நம்ம செய்யணும். நேத்து திருச்சியில அண்ணனோட கலந்தாய்வுல நாங்க கலந்துக்கிட்டோம். அதுல அண்ணன் தெளிவா சொல்றாரு, திமுக அதிமுக கூட்டணி பத்திலாம் நீங்க சிந்திக்காதீங்க, நம்ம தனிச்சு நிக்கிறோம், நம்ம வெல்றோம் அப்படிங்கிற ஒரு உறுதியான நிலைப்பாட்டுல அண்ணன் இருக்காரு. அண்ணனை தொடர்ந்து நம்ம பயணிப்போம். தயவு செஞ்சு இந்த அதிமுகவை புனிதப்படுத்துகிற வேலை இதோட விடுங்க. நமக்கு திமுகவும் அதிமுகவும் ஒண்ணுதான். இவங்களுக்கு நல்லாட்சி கொடுக்கவே தெரியாது. இவங்க கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்ணுவாங்க, அவங்க கொஞ்சம் ஹார்டா ஹேண்டில் பண்ணுவாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். அதிமுக நமக்கான நெருக்கடிகளை பெரிய அளவுல கொடுக்காது, அதுல நமக்கு தெரியும். ஆனா அதுக்காக அவங்கள நம்ம ஆதரிக்கிறதுங்கிறது நம்ம தலையில நாமளே மண்ணவாரி கொட்டிக்கிறதுக்கு சமம். மற்றபடி உங்களுடைய விருப்பம். இந்த அரசியல் என்பது அவங்களுடைய தனித்த கருத்தை, தனித்த சிந்தனை தான். தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிச்ச கட்சியில நீங்க இருங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியே தேவையில்லாம மற்ற கட்சிகளோட இணைச்சு பேசாது. நன்றி.